ஆஸ்ட்ரோ டிவைன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி, சிவகாசி. அதாவது இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 2025 கடைசி எண்ட் ஆஃப் பாயிண்டில் வந்திருக்கோம். எல்லாருக்குமே நன்மை கிடைச்சிருமா? ஏன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் பல போராட்டங்களை பல பிரச்சனைகளை சந்தித்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் அதிகமானவே இருக்காங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து அது இந்த நவம்பர் மாதத்துல இருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா, என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துருக்க அத்தனை விதமான விஷயங்களும் இந்த நவம்பர் மாதத்தில் நம்முடைய 12 ராசி நேயர்களுக்குமே கிரகங்கள் என்ன பண்ண போகுதுன்னா கொஞ்சம் பிரித்து கொடுக்க போகுது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சூரிய பகவான், அதற்கு பிறகு குரு பகவான். இந்த 2 கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது, இது எப்படி சமாளிப்பது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்களுக்கு பாரத்தை சுமக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நவ கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதத்தில் 17ஆம் தேதிக்கு கரெக்டாக விருச்சிக ராசிக்குள்ள போயிறாரு. ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. 17ஆம் தேதி தான் பல நபர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்கள் நடக்க போகிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படியே ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் வரப்போகுதுங்க. அப்படியே அப்படின்னு ஒரு டான்ஸ் தான், அப்படியே மஜா தான், அப்படியே அப்படின்னு ஒரு மியூசிக்கோட என்ன சொல்லணும்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஜம்முன்னு வரப்போகுது. குரு அப்படியே உள்ள உங்களை பார்க்காரு, சிறப்பு அப்படிங்கிற மாதிரி. இத்தனை நாளாக எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே தன்னுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அடமான வச்சுட்டு எப்போ திருப்புவோன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. இந்த மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய மிக முக்கியமான பொருள்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்காக அடமானம் வச்சுருப்பீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசம் வச்சு ரொம்ப உயிருக்குயிராக இருக்காங்க, உறவோடு உறவாக உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உறவுகளுக்காக, உண்மையான அன்புன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிய நட்புக்காக, இப்படி சூழ்ச்சி உள்ள நபர்களுக்காகவே உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, விட்டு கொடுத்து. அப்போ இந்த விட்டு கொடுத்து போன செயல்பாடுகள் எல்லாமே இப்போதான் திரும்பி யோசிக்கிறீங்க. அப்போ நம்ம இப்போ வரையும் நம்பிக்கைங்கிற போர்வையை போர்த்தி நம்ம லாக் பண்ணியிருக்காங்களே, இது கொஞ்சமாச்சும் நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி வந்துடாதா அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. அந்த வருத்தம் எல்லாமே டோட்டல் அவுட். அப்படியே ஜாலியாக உங்களை பார்த்தாலே இப்போ தெரியும், உங்களுக்கு நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்ப்பீங்க, என்ன நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நம்ம முகமே ஒரு பொலிவு ஏற்படுது, எப்படி பௌர்ணமி நிலா அப்படியே எல்லாரையும் பார்த்து சிரிக்கிற மாதிரி அழகா ரவுண்டா கியூட்டா இருக்கோ, அதே மாதிரி உங்க மனமும் சந்தோஷத்தை நோக்கி உங்களுடைய முகமும் சந்தோஷத்துல இருக்கும். அப்ப இந்த இரண்டும் இருக்கும்போது எப்படி இருக்கும், மனுஷன் எனர்ஜியோட இருப்பாங்களா? ஏதாவது ஒரு பெண் வருத்தத்தில் இருக்கேன்னு சொல்லுவாங்களா? அந்த வருத்தம் இனிமே கிடையாது. இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் ஏற்பட போகுது. இத்தனை நாளா உங்களை தூக்கி போட்டு நீ எல்லாம் என்ன செய்வ, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டவங்க, ஓ இவங்க நினைச்சாங்கன்னா எல்லாமே செய்வாங்க, இவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு, இவங்க திறமையை நம்ம தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு விஷயம்தான், விருச்சிக ராசிக்காரங்களுடைய ஒரு அற்புதமான குணம் என்னன்னா, எத்தனை அடி வாங்கினாலும் சரி, எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஏன்ட்ட கொடுத்துருங்க, என்னை சார்ந்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாஷா படத்தில் நம்முடைய ரஜினிகாந்த் எப்படி அத்தனை அதாவது தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்காக பெற்ற தாய்க்காக அப்படியே கட்டி அடி வாங்குறாரோ, அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு மகான் உங்கள் கூட இருக்கவங்களுக்காக தானே அடி வாங்கிக்கிறேன், நானே அந்த பழியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சு அந்த சுமைகளை சுமக்கக்கூடிய ஒரு சுமை தாங்கி தான் நீங்கள். ஆனால் இந்த சுமை தாங்கி பாஷாவாக மாறக்கூடிய காலம் எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும். நல்ல மாற்றத்தை குருவுடைய அற்புதமான பார்வை, சூரிய பகவான் உள்ள என்றாரது, உங்களுடைய ராசியின் அதிபதி ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது, இதெல்லாம் உங்களோட பிரம்மாண்டத்தை கொடுக்க போகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்த்த மனம் அழுத்தத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. பிரம்மாண்டம் அப்படிங்கிறத விட நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ரிலாக்ஸாக இருப்போமா,
உயிரோடு இருப்போமா சொல்லுங்க அப்படின்னா அந்த கேள்வியை உள்ளே போடுறது யாருன்னா அந்த ஃபீட்பேக்கில் கொடுக்குறது யாருன்னா நம்ம விருச்சிக ராசியாக தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு அழுத்தத்தை சந்திச்சிருக்கீங்க. அப்போ ஒரு எதிர்பார்ப்புகள் ஒரு கேள்விகள் வைக்கிறது தப்பே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் கேட்கீங்கன்னா அதில் 1000 காரணம் இருக்கும். ஸோ அதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு பொன்னான மாதமாக, பொருளாதாரத்தில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, முயற்சிகள் அனைத்தும் முடித்து காட்டி இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுது. நம்மளுடைய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு முடிவெடுக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே எங்க இருக்காங்க? நம்ம விருச்சிக ராசியா தான். அந்த அளவுக்கு அவங்களுடைய தனித்துவம் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுடைய தனித்துவம் இந்த வருடம் இந்த 2025 நவம்பர் மாதத்தில் உறுதி செய்யப்படுகிறது. உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அங்கீகாரங்கிறது சாதாரண அங்கீகாரம் கிடையாது. உங்களுடைய இத்தனை வருஷம் நீங்கள் போராடிய போராட்டத்துக்கு, நீங்க மனசுக்குள்ளப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு சரியான ஒரு கிரீடம் அப்படின்னு சொல்லணும். அதற்கான செயல்பாடு கிரகங்கள் கொடுக்க போது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னு ஒரு கேள்வி. ஒரே ஒரு விஷயம், பத்திரம் பதிய போறீங்க, ஒரு இடம் வாங்க போறீங்க, அல்லது உங்க வீடை விற்க போறீங்க அப்படின்னா மட்டும் கரெக்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, இது யார் பேர்ல இருக்கு, இதற்கு முன்னாடி யார் பேர்ல இருந்துச்சு அப்படிங்க செக் பண்ணிக்கணும். இந்த நடுவில் உள்ள நபர்களை நம்பி ஏமாந்துடக்கூடாது. அதே போல நீங்க உங்க இடத்த விற்கிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானம் தேவை. விற்காம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைங்க சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை விற்க போறேனாலும் கொஞ்சம் நிதானமா யோசித்து இந்த விலை, இன்னைக்கு விலை என்ன, ஏற்கனவே இன்னொருத்தவங்கள்ட்ட விலையை கேட்டு முடிவு எடுத்துட்டு வித்தீங்கன்னா இது மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. அதே போல எங்கேயா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாராவது சாட்சி கையெழுத்து போட சொன்னாங்கன்னா நீங்கள் கால் அட்டன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு விஷயம் வருதுன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் வெளியூர் போகிறீங்களோ போகலையோ உடனே பஸ் ஏறி வெளியூர் போயிட்டு நான் வெளியூரில் இருக்கேன்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா மாட்டிக்கிறீங்க. இதில் மட்டும் கவனமாக இருங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. கிரகங்கள் உங்களுக்கு அத்தனை விதமான ஐஸ்வர்யங்களும் கொடுக்க போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. எத்தனை அடி வாங்கினாலும் சரி, எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஏன்ட்ட கொடுத்துருங்க, என்னை சார்ந்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாஷா படத்தில் நம்மளுடைய ரஜினிகாந்த் எப்படி அத்தனை அதாவது தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்காக, பெற்ற தாய்க்காக அப்படியே கட்டி அடி வாங்குறாரோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு மகான் உங்கள் கூட இருக்கவங்களுக்காக தானே அடி வாங்கிக்கிறேன், நானே அந்த பழியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சு அந்த சுமைகளை சுமக்கக்கூடிய ஒரு சுமை தாங்கி தான் நீங்கள். ஆனால் இந்த சுமை தாங்கி பாஷாவாக மாறக்கூடிய காலம் எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும். நல்ல மாற்றத்தை குருவுடைய அற்புதமான பார்வை, சூரிய பகவான் உள்ள என்றாரது, உங்களுடைய ராசியின் அதிபதி ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது, இதெல்லாம் உங்களோட பிரம்மாண்டத்தை கொடுக்க போகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்த்த மனம் அழுத்தத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. பிரம்மாண்டம் அப்படிங்கிறத விட நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ரிலாக்ஸாக இருப்போமா, உயிரோடு இருப்போமா சொல்லுங்கள் அப்படின்னா அந்த கேள்வியை உள்ளே போடுறது யாருன்னா அந்த ஃபீட்பேக்கில் கொடுக்குறது யாருன்னா நம்ம விருச்சிக ராசியாக தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. நிதர்சனமான உண்மை.